கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேருக்கு ஃபேனி குரோஸ்பி பற்றி தெரியும்? தன் இரு கண்களையும் இழந்தாலும் விசுவாச கண்களினால் தேவனுக்கு பாடல் மூலம் ஊழியம் செய்தவரை பற்றி இப்பொழுது நாம் காணலாம். ஒரு மருத்துவரின் தவறான சிகிச்சையினால் பிறந்து 6 வாரங்கள் நிரம்பிய ஃபேனி குரோஸ்பி தன் 2 கண்களிலும் பார்வையை இழக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது. அதனால் அக்குழந்தை மனமடியவில்லை. சிறு வயதில் அவருடைய பாட்டி அவருக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுத்தார். பூக்களை அவைகளின் மனத்தை வைத்தே என்ன பூ என்றும், மரத்தை தடவி பார்த்து என்ன மரம் என்றும் கூறும் திறமை படைத்தவராயிருந்தார். சிறு வயதில் வசனங்களை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார். 5 ஆகமங்களையும் சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் ரூத் போன்ற வேத புத்தகங்களையும் அவர் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். அது அவருக்கு ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கு அவருக்கு பெரிதும் உதவின. தனது 15வது வயதில் குருடருக்கான பள்ளியில் நியூயார்க்கில் சேர்ந்து அருமையான படிப்பை படித்து முடித்தாள். அதன் பிறகு அங்கேயே ஆசிரியையாக பணியாற்றி தனது 38வது வயதில் தன்னோடு பணியாற்றின குருடரான அலெக்சாண்டர் வேன் ஆல்ஸ்டைன் என்னும் பியானோ வாசிப்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் 44 வருடங்கள் திருமண வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்தினார்கள். சரி, யார் இந்த ஃபேனி குரோஸ்பி? அவர்தான் 8000க்கும் மேலான கிறிஸ்தவ பாடல்களை இயற்றி இசையமைத்த மேதையாவார். அவர் எழுதிய அநேக பாடல்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு சபைகளில் இன்றளவும் பாடப்பட்டு வருகிறது. அவர் இயற்றிய பாடல்களில் சில ஐ எம் தின் ஓ லார்ட் என்ற பாடலும், டு காட் பி த க்ளோரி என்ற பாடலும், டிரா மீ நியரர் என்ற பாடலும், பிளஸ்டு அசுரன்ஸ், இப்படி அருமையான பாடல்களை அவர் இயற்றி இசையமைத்திருக்கிறார். அவர் தன் பார்வை இழந்த போதிலும் விசுவாச கண்களினால் கர்த்தரின் மகிமையை கண்டவராய் அற்புதமான பாடல்களை இயற்றியிருக்கிறார். தனது குறையை நினைத்து ஒருபோதும் அவர் முறுமுறுக்கவே இல்லை. தேவன் தமது மேலான கிருபையினால் தமது ஊழியத்திற்கு இந்த நிலைமையிலும் இருக்கிற என்னையும் தெரிந்தெடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் நன்றியோடு வாழ்ந்தார். ஒருமுறை ஒரு ஊழியர் அவர் பார்வையில்லாதவராக இருப்பதை குறித்து தனது துயரத்தை வெளிப்படுத்த முற்பட்ட போது கிரஸ்பி அவரை தடுத்து, எனது பிறப்பின் போது எனது விருப்பம் எது என்று என்னை கேட்டிருந்தால் நான் குருடாக இருப்பதையே விரும்புவேன். ஏனெனில் நான் பரலோகத்திற்கு போகும்போது நான் காணும் முதல் முகம் எனக்காக தன் ஜீவனையை கொடுத்த என் நேசர் இயேசுவாகத்தான் இருக்கும் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். ஃபேனி சுவிசேஷத்தை பாடல்கள் மூலம் பரப்புவதே தன் பணி என்று நினைத்தார். தேவ செய்திகளை விட பாடல்கள் மூலம் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க முடியும் என்று அவர் நம்பினார். பியானோ, கிட்டார், ஆர்கன் என்று அநேக இசை வாத்தியங்களை வாசிக்க அறிந்திருந்ததுடன் அழகான குரலில் பாடவும் அறிந்திருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து 1ஆம் வருடத்திலேயே மரித்து போனது. அவர் உயிரோடு இருந்த காலத்தில் 8 அமெரிக்க அதிபர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களால் அழைக்கப்பட்டு அவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கு வேதத்திலிருந்து ஆலோசனைகளை கொடுக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியிருந்தது. தனது குறைகளிலும் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து இசைக்குயிலாக அநேக பாடல்களை பாடி அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்திய ஃபேனி பரலோகத்திலும் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை முகமுகமாய் தரிசித்து அவரை துதிக்கும் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருக்காக சாதிக்க நினைப்போர் தங்கள் சரீர குறைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். குறையும் தடையும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. இப்படி நம்மிடம் உள்ள குறையை தேவனிடம் விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மை பூரண சம்பூரணமாய் நம்மளை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.